புகழுக்குரிய தூய்மை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. இணையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. இணையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. எல்லோரும் எழுந்து நிற்போம். நம்முடைய இரு கரங்களையும் விரித்தபடியாய் இயேசுனுடைய வல்லமையான பிரசன்னத்தின் மீது நம்முடைய கண்களை பதிய வைப்போம். ஆண்டவர் இந்த நாளை நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியாய் இந்த நேரத்தை அவர் வல்லமையோடு அற்புதங்களையும் அதிசயங்களையும் நம்மிடையே நிகழ்த்தும்படியாய் நம்முடைய குடும்பங்களை எல்லாம் ஒப்பு கொடுத்து, நம்முடைய தேவைகளை ஒப்பு கொடுத்து, நம்முடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து, நம்முடைய முயற்சிகளை ஒப்பு கொடுத்து, இதோ ஆண்டவருடைய வல்லமையான கரத்திலே ஒப்பு கொடுக்கிற நேரம். இறைவாக்கினர் எசையா புத்தகம் 43வது அதிகாரம் 18 முதல் 19 வரை உள்ள இறைவசனங்கள். முன்பு நடந்தவற்றை மறந்துவிடுங்கள், முன்பு நடந்தவற்றை மறந்துவிடுங்கள், முற்கால நிகழ்ச்சி பற்றி சிந்திக்காதிருங்கள். இதோ புது செயல் ஒன்றை நான் செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றிவிட்டது, நீ அதை கூர்ந்து கவனிக்கவில்லையா என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்கு முன்பாக விடுக்கப்பட்டிருக்கிறது. கடந்தவற்றை மறந்துவிடுங்கள், முற்கால நிகழ்வுகள் பற்றி சிந்திக்காதிருங்கள், இதோ புதிய காரியத்தை நிகழ்த்துகிறேன் என்று சொல்கிறார். ஆண்டவருடைய வல்லமையான பிரசன்னத்திலே உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்கிற பாடலை இணைந்து பாடி ஜெபிப்போம், கரங்களை தட்டி. கரங்களை தட்டி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணி எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கரங்களை தட்டி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணி எல்லாம் மறைந்துவிடும். படுவோம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே
இயேசு கைவிட மாட்டார். இயேசு கைவிட மாட்டார். நம் இயேசு கைவிட மாட்டார். இயேசு கைவிட மாட்டார். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். உங்கள் துக்கம் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. 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 கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். இயேசு கைவிட மாட்டார். இயேசு கைவிட மாட்டார். என் இயேசு கைவிட மாட்டார். என் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். என் மகனே, என் மகளே, உன்னுடைய இதயம் நொறுங்கு போயிருக்கிறதா? பல்வேறு பிரச்சனைகளால, வேதனைகளால, குடும்ப பிரச்சனைகளால, தோல்விகளால நொறுங்குண்டிருக்கிறாயா? உன்னுடைய உள்ளம் உடைந்து போயிருக்கிறதா? இதோ காயங்களை கட்டுகிற தெய்வம், கண்ணீரை துடைக்கிற தெய்வம் நம்முடைய பிரசன்னமாயிருக்கிறார். இவர் கண்ணீரை துடைக்கிற தெய்வம், இவர் காயங்களை கட்டுகிற தெய்வம். இதோ நொறுங்குண்ட நெஞ்சங்களை, உடைந்த உள்ளங்களை ஆசீர்வதிக்கிற தெய்வம் நம்முடைய பிரசன்னமாயிருக்கிறார். அப்பா, இந்த நாளை ஒப்பு கொடுக்கிறேன், இந்த நேரத்தை ஒப்பு கொடுக்கிறேன், என் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன், என் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறேன், என்னுடைய முயற்சிகளை ஒப்பு கொடுக்கிறேன், என்னுடைய காயங்களை ஒப்பு கொடுக்கிறேன் சொல்லி ஒப்பு கொடுப்போமா? நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கின்றார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கின்றார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கின்றார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கின்றார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். என் இயேசு கைவிட மாட்டார். இயேசு கைவிட மாட்டார். நம் இயேசு கைவிட மாட்டார். இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் எல்லாம் சேர்ந்து உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து. மீண்டும் உங்கள் துக்கம் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். என் பிள்ளைகளே, என் மகனே, மகளே, இதோ சோதனையால் நீ வாடி போயிருக்கிறாயா? சோதனையை தாங்க முடியவில்லையா? இதோ என் தெய்வம் நமக்கு தாங்குகிற பலன் தருகிற தெய்வம், நம்ம எப்படி தப்பிச் செல்ல வேண்டும் வழி செய்கிற தெய்வம் இதோ நம்முடைய பிரசன்னமாக இருக்கிறார். அப்பாவுடைய கரத்திலே எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் குடும்பத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய முயற்சிகளை ஒப்புக் கொடுக்கிறோம், எங்களுடைய வாழ்வை ஒப்புக் கொடுக்கிறோம், எங்களுடைய வழிகளை ஒப்புக் கொடுக்கிறோம் சொல்லி ஒப்புக் கொடுப்போமா?
கரங்களை தட்டி. ராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். 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 தாங்கிடும் பலன் தருவார், தப்பிச் செல்ல வழி செய்வார். 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 கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். என் இயேசு கைவிட மாட்டார். என் இயேசு கைவிட மாட்டார். நம் இயேசு கைவிட மாட்டார். நம் இயேசு கைவிட மாட்டார். நம் இயேசு கைவிட மாட்டார். நம் இயேசு கைவிட எல்லாம் சேர்த்து உங்கள் துக்கம், உங்கள் துக்கம், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். மீண்டும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. உன் இயேசு கைவிட மாட்டார். இயேசு கைவிட மாட்டார். உன் இயேசு கைவிட மாட்டார். நம் இயேசு கைவிட மாட்டார். உன் இயேசு கைவிட மாட்டார். இயேசு கைவிட மாட்டார். எல்லோரும் கரங்களை உயர்த்தி கண்களை மூடியபடியாய் உங்களுடைய கரங்களை உயர்த்தி ஜெபியுங்கள். அப்பா, இந்த நாளிலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், எங்கள் பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம், எங்கள் குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கிறோம், எங்களுடைய எல்லா முயற்சிகளை ஒப்புக் கொடுக்கிறோம், எங்களுடைய தோல்விகளை ஒப்புக் கொடுக்கிறோம், எங்களுடைய பலவீனங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், எங்களுடைய உடல்நல குறைவுகளை ஒப்புக் கொடுக்கிறோம். இதோ எங்களை வாட்டி வதைக்கிற எல்லா விதமான தீய சக்தியினுடைய எண்ணங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தகப்பனே, அப்பா, நீங்க ஆசீர்வதிங்க, இந்த நாளில் வழி நடத்துங்க, என் பிள்ளைகளை வழி நடத்துங்க, என் குடும்பத்தை வழி நடத்துங்கன்னு சொல்லி ஆண்டவரிடத்திலே கரங்களை உயர்த்தி, அப்பா இதோ வந்திருக்கிறேன், உன் மகன் வந்திருக்கிறேன், உன் மகள் வந்திருக்கிறேன் சொல்லி கரங்களை உயர்த்தி ஜெயிப்போமா. தெய்வம் நம்மை ஆசீர்வதிக்கிற நேரம் இந்த நாளிலே ஒப்பு கொடுத்து ஜெயிப்போம். Praise the Lord, Praise the Lord. Praise the Lord, Praise the Lord. எல்லாம் சேர்ந்து Praise the Lord, Praise the Lord. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீ நல்லவர். இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீ நல்லவர். இயேசுவே நீர் வல்லவர், இயேசுவே நீ வல்லவர். இயேசுவே நீ பரிசுத்தர், இயேசுவே நீ பரிசுத்தர். இயேசுவே நீ தூயவர், இயேசுவே நீ தூயவர். இயேசுவே நீ தூயவர், இயேசுவே நீ தூயவர். இயேசுவே நீர் ஆண்டவர். இயேசுவே நீ ஆண்டவர். Praise the Lord, Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. அமர்வோம். Praise the Lord. உங்களுடைய கரங்களிலே பைபிள் எடுத்துக்கோங்க. எஸ்தர் புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். மழையும் விடுற மாதிரி இல்லை, நானும் விடுற மாதிரி இல்லை. சரியா? Praise the Lord. Praise the Lord. இந்த நாளில் நம்ம படிக்க போகிற புத்தகத்தினுடைய பெயர் பைபிளில் எஸ்தர். எது கேட்கல? நீங்கள் பேச கேட்கல, நான் பேச எப்படி கேட்கு?
எஸ்தர். ஓகே, எஸ்தர் 3வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். 3வது அதிகாரம். ஒரு 4 பேரை சொல்ல ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? 4 பேர். அர்த்தசஸ்தா சொல்லுங்க. அர்த்தசஸ்தா, ஆமோன், எஸ்தர், மொர்தகாய். 4 பேர் தான் நான் சொல்ல போற கதை மாதிரி சொல்லிடுறேன், மழை இருக்கிறதுனால. சரியா? மழை இருக்கிறதுனால கேக்குதா? கேக்குதா எல்லாருக்கும்? கைதிக்கு சொல்லுங்க, கேக்குதா? இப்போ எல்லாருக்கும் கேக்குது. வெரி குட், பிரைஸ் தி லார்ட். அர்த்தசஸ்தா என்கிறவன் அரசன். யாரு? அர்த்தசஸ்தா என்கிறவன் அரசன். அவனுக்கு அடுத்ததாக அவன் பணி அமர்த்துகிறவன் யார் அப்படின்னு சொன்னா ஆமோன். பேர் என்ன? ஆமோன். 3வது அரசவையிலே பணி செய்கிறவனுடைய பெயர் மொர்தகாய். என்னது? மொர்தகாய். அரசினுடைய பெயர் எஸ்தர். அரசினுடைய பெயர், அரசன் பேர்னா அர்த்தசஸ்தா. அடுத்த ஆளு பேர்னா அவருக்கு இணையான ஆளு ஆமோன். 3வது அரசவையில் வேலை செய்கிறவர் யாரு? மொர்தகாய். 4வது அரசியினுடைய பெயர் என்ன? இவங்களை பற்றிய ஒரு சின்ன நிகழ்வை தான் நான் சொல்ல போகிறேன். இந்த ஆமோன் அர்த்தசஸ்தா ரொம்ப உயர்த்தி வைத்திருப்பார். தனக்கு பின்னாடி எல்லாம் நடக்கணும் அப்படி சொல்லி, தனக்கு பின்னாடி எல்லாத்தையும் பார்த்துக்கணும்னு சொல்லி, எல்லாத்தையும் அவரே பார்த்துக்கணும்னு சொல்லி அவருக்கு பதவி உயர் போல கொடுத்து அவருடைய கணையாழியெல்லாம் பயன்படுத்துவதற்கு அவரை அனுமதிக்கிறாங்க. ஏறக்குறைய அரசனுக்கு அடுத்தபடியா அவனை உயர்த்துகிறார். அவன் என்ன செய்கிறான்னா, அவன் போகும்போதும் வரும்போதும் நிறைய பேர் எல்லாம் எழுந்து வணக்கம் வைப்பாங்க. சரிங்களா? அங்கே இருக்கிற அரசவையில் எல்லாரும் வணக்கம் வைப்பாங்க. ஆனால் மொர்தகாய் வணக்கம் வைக்கவே மாட்டான். ஏன்னா அவனுடைய மன்றாட்டில் சொல்லுவான், என்னுடைய இருமாப்பால் நான் செய்யலை, வாழும் கடவுள் மேலே தான் நான் மதிப்பு கொடுக்கணும், வாழும் கடவுளை தான் நான் வணங்கணும், அதனால தான் நான் செய்யலை அப்படின்னு சொல்லி அவனுடைய மன்றாட்டில் சொல்லுவான். இருமாப்பில் அல்ல. நாம் ஆமான் போகும்போதெல்லாம் எல்லாரும் எழுந்து வணக்கம் வைப்பாங்க, மொர்தகாய் வணக்கம் வைக்க மாட்டான். இதை கேள்விப்பட்ட உடனே என்ன ஆகும்னு சொன்னால் அவனுக்கு கோபம் வரும். அவன் யார் அப்படின்னு விசாரிக்கும் போது அவன் ஒரு யூதன். உடனே ஒரு டேட்டை குறிப்பாங்க. ஒரு டேட்டை குறித்து இந்த மாதம், அதாவது 1ஆம் மாதம்னு வச்சுக்கலாம், இந்த 12வது மாதத்தில் 14ஆம் தேதியில் இவர்கள் எல்லாரையும் கொல்ல வேண்டும். 12 நிறைய மாநிலங்கள் அவர்கள் பரவி இருந்தார்கள். எல்லாருக்கும் ஆமான் என்ன செய்கிறான், நான் 400 கிலோ வெள்ளியை உங்களுக்கு தரேன். அரசர்கிட்ட போய் சொல்கிறான், 400 கிலோ வெள்ளியை தரேன், இவங்கெல்லாம் அழிவதற்கு நீங்கள் அனுமதி தர வேண்டும், இவங்களெல்லாம் சாகடிக்கிறதுக்கு நீங்கள் அனுமதி தர வேண்டும் என்று சொல்லி அனுமதியை பெற்றுக்கொள்கிறான். இதை கேட்ட உடனே மொர்தகாய்க்கு மனம் கலங்கி போவான். ஐயோ, எவ்வளோ பேர் சாக போகிறாங்க, எவ்வளோ பேர் சாக போகிறாங்கன்னு சொல்லி அவன் சாக்கு உடை அணிந்து கொண்டு அவன் ஜபிக்க ஆரம்பிக்கிறான். அவன் நோன்பு இருக்க ஆரம்பிக்கிறான். அதன் பிறகு அவன் தான் எஸ்தர் அரசியை அரண்மனைக்கு கொண்டு வந்தான். அதனால் அரசியை போய் அவன் சந்தித்து அவன் சொல்லுவான், நீ மட்டும் நல்லா இருந்தால் போதுமா, உன்னுடைய தாய் தந்தையர் குடும்பங்கள் எல்லாம் அழிய போகிறதே அப்படின்னு சொல்லிட்டு அரசிகிட்ட சொல்லும் பொழுது அரசி என்ன சொல்வாள்னா, எஸ்தர் அரசி, நீங்கள் எல்லாரும் ஒன்றிணைந்து ஜெபிங்க, எல்லாம் ஒன்றாக கூடி ஜெபிங்க, நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா எல்லாம் சரியாயிடும் சொல்லி எஸ்தர் சொல்லி அனுப்புவாங்க. இதற்கு நடுவில் அவன் பிளான் பண்ணிட்டு இருப்பான். இதற்கு நடுவில் என்ன நடக்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது எஸ்தர் அரசி நம்ம
நம்முடைய அரசரை பார்த்து சொல்கிறதுக்காக போகும்பொழுது ஒரு பயம் இருக்கும். மயங்கி விழுவாள். அரசரே முன்னாடி வந்து என்ன வேணும், உனக்கு என்ன கேட்டாலும் நான் செய்கிறேன் அப்படின்னு முன் வரும் பொழுது, நீங்கள் எங்கள் வீட்டுக்கு சாப்பிட வாங்க அப்படின்னு சொல்லி அவளை அழைப்பாள். அரசனும் ஆமோனும் 2 பேர் சாப்பிடுவாங்க. ஆனால் அன்றைக்கு அவள் எதுவும் சொல்ல மாட்டான். சொல்லும் பொழுது என்ன சொல்லுவான்னா, அடுத்த நாள் இன்னொரு நாள் வாங்க, இன்னொரு நாளும் விருந்துக்கு வாங்க அப்படின்னு அழைப்பான். ஆனால் அதற்குள்ளே நம்ம ஆமோன் போய் வீட்டில் சொல்லுவார். வீட்டில் போய் என்ன சொல்லுவார்னா, இங்கே பார்த்தியா, அரசரோட அவங்க மனைவி வீட்டில் சொல்லுவார், இந்த அரசர் என்ன மட்டும் தான் சாப்பிட போட்டிருக்காரு, நான் எவ்வளோ பெரிய ஆள் பார்த்தியா அப்படின்லாம் சொல்லும் பொழுது அவருடைய மனைவி சொல்லுவாங்க, நீ தாயா ரொம்ப பீத்திக்கிற, உன்னை மொர்தகாய் மதிக்க கூட மாட்டான். ஒருவேளை நீ சாப்பிட போகிறதா இருந்தா முதல்ல மொர்தகாயை நீ சாகடித்து விட்டு அதுக்கப்புறம் நீ போ விருந்துக்கு அப்படின்னு சொல்லி அவருடைய மனைவி சொல்கிறார். 50 அடி உயரம் உள்ள ஒரு தூக்கு மேடையை அவன் அமைக்கிறான். 50 அடி உயரம் தூக்கு மேடையை அமைக்கிறான். யாரை சாகடிக்கிறதுக்கு? மொர்தகாயை சாகடிப்பதற்காக. ஆனால் என்ன நடக்கிறது, அவங்க அடுத்த நாள் விருந்துக்கு போகணும். அப்போது போயிட்டு அரசர் படுத்து கொண்டிருப்பார். அப்படியே படுக்கும் பொழுது தூக்கம் வராது, அவருக்கு தூக்கம் வராது. உடனே என்ன செய்வார்னா, அவருடைய பணியாளனை கூப்பிட்டு, நீ போயிட்டு இந்த கிரானிக்கல் சொல்லுவாங்களா, குறிப்பேடுகள், ஒவ்வொரு நாளும் என்னென்ன நடக்கும், ஒவ்வொரு நாளும் என்ன நடந்தது, இதெல்லாம் எழுதி வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு நாளும் என்ன நடந்தது என்பதை எழுதி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் படிடா அப்படின்னு படிக்கும் பொழுது இவர் அப்படியே தூங்காமல் அப்படியே கேட்டுக்கொண்டே இருக்கிறார். யார் யாரெல்லாம் என்னென்ன நடந்தது அந்த ஹிஸ்ட்ரியை கேட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது அதில் ஒரு வரி வருகிறது, அரசனை சாகடிப்பதற்காக 2 பேர் பிளான் பண்ணாங்க, மொர்தகாய் என்பவன் காப்பாற்றினான் அப்படின்னு வரும்போது, மொர்தகாயா? அடுத்த நாள் ஆமோனை கூப்பிடுவேன். முதல்ல கேட்பாங்க, அவனுடைய பணியாளர்கிட்ட கேட்பாங்க, மொர்தகாய் காப்பாற்றினான் அல்லவா, அவனுக்காக நாம் செய்தது என்ன? அவனுக்கு ஒன்றுமே செய்யலைங்க, அவனுக்கு நாம் ஒன்றுமே செய்யலை அப்படின்னு சொல்லுவோம். உடனே அடுத்த நாள் ஆமோன் கூப்பிட்டு, ஆமோன் தயாராக இருப்பார். எதுக்குன்னா, இவரை தூக்கு போடுறதுக்காக தயாராக இருப்பார் மொர்தகாயை. ஆனால் என்ன நடக்கும்னா, ஆமோனை கூப்பிட்டு அரசர் கேட்பார், ஏன்பா இது மாதிரி ஒருத்தர் அரசனை காப்பாற்றினா அவனுக்கு என்ன செய்யலாம் அப்படி சொல்லி அவர் கேட்பார். அவர் ஆமோன் என்ன செய்வார்னா, நம்மளை தவிர வேறு யார் இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசர் உடையை அணிவித்து அவருடைய கணையாழியை கொடுத்து ஊர் முழுக்க நகர்வலமாக சுற்றி வர வேண்டும் என்று சொல்லி அவருக்கு தான் கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஆமோன் என்ன செய்வார்னா சொல்லுவார், அப்படின்னா ஒன்று செய், மொர்தகாய்க்கு என்னுடைய உடையை அணிவித்து கணையாழியை மாட்டி நீ ஊர் ஃபுல்லாக சுற்றி வா என்று சொல்லி நகர்வரம் வர வச்சார். பிரைஸ் தி லார்ட். பரவாயில்ல, நான் கேட்குதான்னு பார்த்தேன், கேட்குது, கொஞ்சம் கொஞ்சம் கேட்குது, புரியுதுங்களா? அப்போது தூக்கிலிடப்பட வேண்டியவன், தூக்கில் போடப்பட வேண்டியவன் என்ன ஆகிறானாக்கா, அரசனை போல நகர்வலம் வருகிறான், அரசனை போல நகர்வலம் வருகிறான். அதோட ஆண்டவர் வீட்டில் ஜெபத்தினுடைய வல்லமை எப்படி இருக்கும், எல்லாம் சேர்ந்து ஜெபிச்சா என்ன ஆகுன்றது தான் எஸ்தர்னுடைய புத்தகம் சொல்லுகிறது, புரியுதுங்களா? அப்படியே மாறுச்சு. யாருக்கு தூக்கு மேடை அமைத்தார்களோ அங்கே சாப்பிட போவாங்க. அடுத்த நாள் ஆமோனும் அரசரும் அர்த்தசாஸ்திரமும் சாப்பிட போவாங்க. அப்போ சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது அரசர் கேட்பார், ஏம்மா உனக்கு என்ன தான் வேணும், உனக்கு என்ன விண்ணப்பம் சொல்லு, நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்லுவார்னு அவன் சொல்லுவான், நாங்கள் எங்கள் இனம் யாரும் அழியக்கூடாது, அரசனுடைய இழப்புக்கு இவங்க ஈடு செய்ய முடியுமா, எதிரிகள் ஈடு செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, யார் அதை செய்தது, உங்கள் கூட இருக்கிறாரே அந்த ஆமோன் தான் செய்தது, அவனை உடனடியாக தூக்கிலிடுங்கள் என்று சொல்லி யாரை தூக்கிலிடுவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டதோ அதே தூக்கு மேடையில் ஆமோன் தூக்கிலிடப்படுவார். அதுதான் எஸ்தர் புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருப்பது. அது மட்டுமல்லாமல் மொர்தகாய்க்கு இன்னும் மிகுதியான பலத்தை சேர்த்து பதவியை சேர்த்து அவரை உயர்த்தி வைப்பார். அதுதான் எஸ்தர் புத்தகம் சொல்லுகிறது. சுருக்கமாக நம்ம சொல்லணும்னு சொன்னாக்கா, அப்படியே ஒரு திருப்பு முனை, இதெல்லாம் வாய்ப்பு இல்லைங்க, இதெல்லாம் நடக்காது அப்படின்னு நினைக்கிற விஷயங்கள் எல்லாம் ஆண்டவர் எப்படி திருப்பு முனையாக ஏற்படுத்துகிறார் என்பதை தான் இந்த அழகான இறை செய்தி சொல்லுகிறது. நம்முடைய காரியங்களிலும் கூட, நம்முடைய வாழ்விலும் கூட நிறைய திருப்பு முனைகள்
நம்ம எதிர்பார்த்துருப்போம். அவ்வளோதான், டெட் எண்டு முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினச்சிருப்போம். கடவுள் அழகான திருப்பு முனையை ஏற்படுத்துவார். எங்கிருந்து? அங்கிருந்தே, வேற எங்கிருந்தும் வரல விடுதலை. எங்கிருந்து வருதுன்னா அவர்களிடமிருந்தே வருகிறது. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் நமக்கான காரியத்தை ஏறெடுப்பார். எப்போ அப்படி சொன்னா, இவர்கள் செய்த மையமான வேலை என்னன்னா ஜெபித்தார்கள். என்ன செய்தாங்க? ஜெபித்தார்கள். ஜெபத்துக்கு அவ்வளோ வல்லமை உண்டு. நம்ம ஏறெடுக்கிற ஜெபத்துக்கு அவ்வளோ வல்லமை உண்டு. என் அன்புக்குரியவர்களே, இங்கே சாத்திருக்கிற புடவை ஒரு அம்மா வந்தாங்க, ஒரு வெளியூர்லேருந்து ரொம்ப தூரம், வேற டிஸ்ட்ரிக்கு வந்தாங்க. ஃபாதர், இதை புடவையை சாத்தணும். கூட நம்முடைய பங்கை சார்ந்தவங்களே இருந்தாங்க. இந்த புடவையை சாத்தணும். சரிம்மா, ஒரு விண்ணப்பம் ஃபாதர், நன்றியோடு நான் சொல்லணும். அவங்க கிறிஸ்தவங்க கிடையாது, அதையும் சொல்லிடுறேன். அவங்க கிறிஸ்தவங்க இல்லை. நான் 8 மாதத்துக்கு முன்னாடி இங்கே வந்தேன். 8 மாதமாக இங்கே வந்து கொண்டிருக்கிறேன். செவ்வாய்க்கிழமை நான் வருவேன், கொஞ்ச நேரம் இருந்துட்டு நான் போயிடுவேன். ஆனால் எனக்கு ஒரு குறை உண்டு. என்னுடைய குழந்தைக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு சூழல், பருவமடையவில்லை. நேரம் வந்து கூட எல்லாம் பார்த்தேன், எல்லாம் ஒரு மாதிரி பேசினாங்க. என்னதான் செய்வது என்று நாங்கள் ஏங்கி கொண்டிருந்த பொழுது கடைசியில் டாக்டர்கிட்ட தான் போகணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, வேறு வழி இல்லை, டாக்டர்கிட்ட போவோன்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட போனோம். காலையில் டாக்டர் பிளட் டெஸ்ட் கொடுக்க சொன்னார். பிளட் டெஸ்ட் கொடுத்துட்டு நான் வந்தோம். ஒரு மாத்திரை கிடையாது, ஒரு மருந்து கிடையாது. அன்றைய தினமே, அன்றைக்கு மதியமே என் மகள் பருவமடைந்து விட்டாள். அதுக்கு நன்றி சொல்லி வந்தேன் என்று சொல்லி அவர் அழகாய் சொன்னார். இன்றைக்கு ஏராளமான சாட்சியங்கள் நமக்கு முன்பாக இருக்குது. திருப்பு முனைகள். இது முடியாது என்று யாரும் நமக்கு முடியாது. நம்ம ஆண்டவர் இயேசு நினைச்சார்னா, இந்த நற்கருணை நாதர் நினைத்தார்னா, எல்லாருக்குமான திருப்பு முனைகளையும் அவர் வழங்குகிறார். ஆகவே என் அன்பார்ந்த பிள்ளைகளை நம்பிக்கையோட இன்னொரு பாடலை பாடி ஆண்டவரை துதிப்போம். தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் இயேசு. எல்லோரும் சேர்ந்து பாடுவோம். தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. நீ போதும் என் வாழ்விலே ஏசையா, நீ போதும் என் வாழ்விலே. எல்லாரும் சேர்ந்து தாய் போல தேற்றி, தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. மீண்டும் தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. மொர்தெகாய்க்கு மலை போல துன்பம் இருந்தது, ஆனால் ஆண்டவர் அதை பனி போல உருகிடச் செய்தார்.
முர்தைக்காக்கு உதவிய இறைவன் இதோ இன்றைக்கு நமக்குமாய் உதவுகிறார். ஒப்பு கொடுப்போமா? மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. எல்லாரும் சேர்ந்து மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே. உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே. உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. நீ போதும் என் வாழ்விலே ஏசையா, நீ போதும் என் வாழ்விலே. நீ போதும் என் வாழ்விலே ஏசையா, நீ போதும் என் வாழ்விலே. தாய் போல பேசி எல்லாம் சேர்ந்து தாய் போல பேச்சு தந்தை போல ஆட்சி தோல் மீது சுமந்திடும் என் ஏசையா. தாய் போல பேச்சு தந்தை போல ஆட்சி தோல் மீது சுமந்திடும் என் ஏசையா. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்தின் பலன் தருவேன் என் தீ. பலவீனமே என் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்தின் பலன் தருவேன் என் தீ. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே. விலகாமல் துணை நின்று காப்பவரே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே. விலகாமல் துணை நின்று காப்பவரே. நீ போதும் என் வாழ்விலே ஏசையா, நீ போதும் என் வாழ்விலே. கரங்களை உயர்த்தி நீ போதும் என் வாழ்விலே இயேசுவை நோக்கி ஏசையா, நீ போதும் என் வாழ்விலே. மீண்டுமாய் ஆண்டவரை நோக்கி நீ போதும் என் வாழ்விலே ஏசையா, நீ போதும் என் வாழ்விலே. தாய் போல பாசம், தந்தை போல நேசம், ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட என் ஏசையா. தாய் போல பாசம், தந்தை போல நேசம், ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட என் ஏசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. கரங்களை உயர்த்தி நீ போதும் என் வாழ்விலே ஏசையா, நீ போதும் என் வாழ்விலே. நீ போதும் என் வாழ்விலே ஏசையா, நீ போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோல் மீது சுமந்திடும் என் ஏசையா. படும் தாய் போல தேற்றி, தந்தை போல ஆட்சி, தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. நீ போதும் என் வாழ்விலே
ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. போதும் என் வாழ்விலே ஏசையா நீ போதும் என் வாழ்விலே. சற்று நேரம் அமைதியாய் நன்றி சொல்லி ஆண்டவருக்கு ஜெபிப்போம். நன்றியோட ஆண்டவருடைய கரங்களிலே குடும்பங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? எல்லோரும் எழுந்து நிற்போம். இரு கரங்களையும் விரித்தபடியாய் ஆண்டவர் இயேசுவின் மீது நம்முடைய கண்களை பதிய வைத்து, இயேசுவே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்கள் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறோம், எங்கள் தாய் தந்தையரை ஒப்பு கொடுக்கிறோம், கணவனை ஒப்பு கொடுக்கிறேன், மனைவியை ஒப்பு கொடுக்கிறேன், என் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன், என் பேர பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன். இந்த நாளில் நாங்கள் தாத்தா பாட்டியர்கள் தினம் கொண்டாடுகிற இந்த வேளையில் எங்களுடைய பங்கினுடைய மூத்த குடிமக்கள் இவர்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். உடைய வல்லமையான கரங்கள் ஒவ்வொருவர் மேலும் நிறைவாக இறங்கும்படியாய் இந்த நாளை ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய அற்புதமான ஆசீர்வாதம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கடந்து செல்லும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருக்கிறவர்கள், நம்பிக்கையோடு ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், என்னுடைய தடைகள் உடையாதா, எனக்கு திருப்பு முனை கிடைக்காதா, முருதக்காயை ஆண்டவர் ஆசீர்வதித்தது போல என்னுடைய பிரச்சனை இதோட முடியாதா என்கிற மனநிலையோடு இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவருடைய கருத்தில் ஒப்பு கொடுங்க. நம்முடைய குடும்பத்திலே நாம் ஏறெடுத்துக்கிற எல்லா முயற்சிகளை ஒப்பு கொடுங்க. தடைகள் உடையணும்னு ஒப்பு கொடுங்க. நம்முடைய கண்ணீர்கள் துடைக்கப்பட வேண்டும் என்று ஒப்பு கொடுங்க. திருமண தடைகளோடு வந்திருக்கிற பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. குழந்தை வரனுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஒப்பு கொடுங்க. பல்வேறு காரியங்களை முன்னெடுத்திருக்கிற முயற்சிகளை முன்னெடுத்துக்கிற பிள்ளைகளை ஒப்பு கொடுங்க. நல்ல உடல் சுகத்திற்காக ஜெபித்து கொண்டிருக்கிறவர்கள், குடும்ப அமைதிக்காக ஒப்பு கொடுத்து இந்த பாடலோட ஆண்டவரை நாம் துதிப்போம். நற்கருணை ஆண்டவருடைய அற்புதமான பிரசன்னம் பவனியாய் வர அனைவரும் இணைந்து மன்றாடி ஜெபிப்போம். கரங்களை தட்டிபடியாய் நம்ம ஜெபிப்போம்.
அற்புதமான விடுதலை உன் தலைமுறைக்கெல்லாம் சொந்தம். அற்புதமான விடுதலை உன் தலைமுறைக்கெல்லாம் சொந்தம். இயேசுவின் பலியின் வலிமையினாலே அடிமை ஒழிந்து விடுதலை. இயேசுவின் பலியின் வலிமையினாலே அடிமை ஒழிந்து விடுதலை. கட்டுகள் அவிழட்டும், விலங்குகள் உடையட்டும். கட்டுகள் அவிழட்டும், விலங்குகள் உடையட்டும். கட்டுகள் அவிழட்டும், விலங்குகள் உடையட்டும். கட்டுகள் அவிழட்டும், விலங்குகள் உடையட்டும். இயேசுவின் திரு ரத்தம் நம்மை நிரப்பட்டும். இயேசுவின் திரு ரத்தம் நம்மை நிரப்பட்டும். அற்புதமான விடுதலை உன் தலைமுறைக்கெல்லாம் சொந்தம். அற்புதமான விடுதலை உன் தலைமுறைக்கெல்லாம் சொந்தம். இயேசுடைய வல்லமையான பிரசன்னம் நம்மை கடந்து கொண்டிருக்கிறது. இயேசுவே உம்முடைய திரு ரத்தத்தினால் எங்களை வாட்டி வதைக்கிற ஏராளமான அடிமை சங்கிலிகள் உடையட்டும். குடி, போதை, பல்வேறு காரியங்களுக்கு அடிமையான நேரங்களிலே அப்பா அந்த சங்கிலிகள், அடிமை சங்கிலிகள் உடையட்டும். சாத்தானே, எங்களை நித்திய நரகத்திலே நீ நித்திய நரகத்தில் போ என்று சொல்லி ஜெபிப்போமா? ஆண்டவர், எங்கள் குடும்பங்கள் எல்லாம் மீட்கப்பட வேண்டும், நாங்கள் உமக்கே சொந்தம் சொல்லி பாடுவோமா? இயேசுவின் திரு ரத்தத்தால் அடிமை சங்கிலி உடையட்டும். கரங்களை தட்டி. ரத்தத்தால் அடிமை சங்கிலி உடையட்டும். இயேசுவின் திரு ரத்தத்தால் அடிமை சங்கிலி உடையட்டும். இயேசுவின் திரு ரத்தத்தால் அடிமை சங்கிலி உடையட்டும். சாத்தானே, நீ நித்திய நரகத்தில் போ. 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 நானும் எந்த குடும்பமும் எல்லாம் இயேசுவுக்கே சொந்தம். நானும் எந்த குடும்பம் எல்லாம் இயேசுவுக்கே சொந்தம். கட்டுகள் அவிழட்டும், விலங்குகள் உடையட்டும். கட்டுகள் அவிழட்டும், விலங்குகள் உடையட்டும். ஆண்டவருடைய வார்த்தைகள் சொல்கிறது, தீமை உன்னை அணுகாது, உன்னுடைய கால் கல்லின் மேல் மோதாதபடிக்கு என்னுடைய தூதர்கள் காத்துக்கொள்வார்கள் என்று சொல்லுகிறது. தீமை உன்னை அணுகாது, துயரங்கள் உன்னை நெருங்காது என்று திருப்பாடல் சொல்லுகிறது. அப்படியா ஆண்டவருடைய வல்லமையான பிரசங்கம் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக ஒப்புக் கொடுப்போமா? தீமைகள் உன்னை அணுகாது, துயரங்கள் உன்னை நெருங்காது. 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 இயேசுவே, மரணத்தை வென்றவரே. இயேசுவே, மரணத்தை வென்றவரே. இயேசுவே, மரணத்தை வென்றவரே. இயேசுவே, மரணத்தை வென்றவரே. ஆண்டவராகி அதிபதியாகி எங்களை ஆட்சி செய்யணுமே. ஆண்டவராகி அதிபதியாகி எங்களை ஆட்சி செய்ய
கட்டுகள் அவிழட்டும், கட்டுகள் அவிழட்டும், விலங்குகள் உடையட்டும், இயேசுவே நம்முடைய கரத்திலே கட்டுகள் அவிழட்டும், விலங்குகள் உடையட்டும், கட்டுகள் அவிழட்டும், கட்டுகள் அவிழட்டும், விலங்குகள் உடையட்டும். இயேசுவின் திரு ரத்தத்தால் அடிமை சங்கிலி உடையட்டும், அடிமை சங்கிலி உடையட்டும். சாத்தானே நீ நித்திய நரகத்தில் போ, சாத்தானே நீ நித்திய நரகத்தில் போ, நானும் எங்கள் குடும்பமும் எல்லாம் இயேசுவுக்கே சொந்தம், நானும் எந்த குடும்பம் எல்லாம் இயேசுவுக்கே சொந்தம். கட்டுகளை வேண்டும், கட்டுகள் அவிழட்டும், விலங்குகள் உடையட்டும், கட்டுகள் அவிழட்டும், விலங்குகள் உடையட்டும், கட்டுகள் அவிழட்டும், விலங்குகள் உடையட்டும், கட்டுகள் அவிழட்டும், விலங்குகள் உடையட்டும். உடல் நல குறைவோடு இருக்கிற பிள்ளைகளை, காயங்களோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் காயங்களோடு இருக்கிற பிள்ளைகள் ஆசீர்வதிங்க. அழுகையோடும் வலியோடும் வேதனையோடும் குடும்ப பிரச்சனைகளோடும் ஆசீர்வதிப்பீராக. குடும்ப பிரச்சனைகளோடு ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆண்டவருடைய கரத்தில், ஆண்டவருடைய கரத்தில் எல்லாம் கரங்களை உயர்த்தி, தெய்வமே கரங்களை உயர்த்தி அப்பா இயேசுவே இந்த நாளை ஒப்புக் கொடுக்கிறோம், இந்த நேரத்தை ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. இந்த வேளையில எங்கள் குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கிறேன், என் கணவனை மனைவி பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறேன் தெய்வமே. என் மகனை என் மகளை ஒப்புக் கொடுக்கிறேன். உம்முடைய வல்லமையான கரங்கள் எங்கள் பிள்ளைகளை தொடுபடியாய் ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. எங்களை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கிற எல்லா விதமான நோய்களிலிருந்து விடுதலை தரும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா தடைகளும் ஒட்டியும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. போதைக்கு பல்வேறு நோய்களுக்கு அடிமையா இருக்கிற, பல்வேறு காரியங்களுக்கு அடிமையா இருக்கிற எல்லா தடைகளும் இயேசுவுடைய திரு நாமத்தினாலே உடையும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா கட்டுகளும் உடைக்கும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. இதோ சாத்தானுடைய வேர்கள் உடையும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை நோய்க்கு பிரச்சனைக்கு தள்ளுகிற சாத்தானுடைய வேர்களை அப்புறப்படுத்தும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறோம். கடன் தொல்லையோட அழுது ஜெபித்துக் கொண்டிருக்கிற, பொருளாதார சிக்கல்களோடு அழுது புலம்பிக் கொண்டிருக்கிற என் பிள்ளைகளை, தோல்வியிலே சிக்கி கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை, தொழில் உள்ள முன்னேற்றம் அடைய முடியாத சூழ்நிலை, தொழிலை வளர்ச்சி செய்ய முடியாத இல்லை, எதை எடுத்தாலும் தோல்வி தோல்வி நினைக்கிற என்னுடைய பிள்ளைகளை தகப்பனே ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய ரத்தத்தினால் பிள்ளைகளை கழுவும்படியா இந்த வேலையில் ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. உம்முடைய கரங்கள் பிள்ளைகளை தொடும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறேன். இதோ உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை உம்முடைய திரு ரத்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறோம். மொர்தெக்காய் சாவினுடைய விளிம்பிலே அவனை அரசனாக உயர்த்தியது போல, அரச நிலைக்கு உயர்த்தியது போல என் பிள்ளைகளை உயர்த்துவீராக. இதோ அப்பா, இதோ பல்வேறு காரியங்களோட, பல்வேறு தேவைகளோட, பல்வேறு வழியோட, பல்வேறு தடைகளோட ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. பிள்ளைகளை ஆசீர்வதித்து தடைகள் எல்லாம் முடியும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். குழந்தை வரனுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்க என் அன்பு பிள்ளைகள் ஆண்டவரே என்னை தொடும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். திருமண வரனுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை தொடும். பணி செய்கிற இடங்களிலே பல்வேறு பிரச்சனைகளோட நிம்மதியா வேலை செய்ய முடியாமல் இருக்கிற பிள்ளைகளை தொடுவீராக. குடும்பத்தில் இருக்கிற ஏராளமான பிரச்சனைகள் அகலட்டும். இதோ உம்முடைய கரங்கள் ஆசீர்வதிக்க முடியாது ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. இதோ மொர்தெக்காயினுடைய வாழ்விலே நீ நுழைந்து யூதர்களுக்கு மொத்தமாய் விடுதலையை தந்தது போல பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. உம்முடைய கரங்கள் ஆசீர்வதிக்க முடியாது ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய அற்புதமான திரு ரத்தம் பிள்ளைகளுடைய உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை கழுவும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் தகப்பனே, ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். முழுந்தார் படிடுவோமா? மாண்பு ஏற்பாடு. பணிந்து ஆராதிப்போம்.
விசுவாசத்தின் உதவி பெருக பிதாவுக்கும் சுதனுக்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவரா தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே திருவுடல் திரு இரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. கர்த்தாவே, என் தெய்வமே, என் மீது இரங்கும் ஐயா. கர்த்தாவே, என் தெய்வமே, என் மீது இறங்கும் ஐயா. என் இயேசுவே, அன்பு தெய்வமே, நீர் என்னை தாங்கும் ஐயா.